Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 17/5/2024. இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் ஒரு 10 o'clock ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் how to register ஆல் இண்டியா கோட்டா. இப்போது இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ஒரு சந்தேகம் வரலாம், சார் ஆல் இண்டியா கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுங்களாங்க சார் அப்படின்ட்டு. இன்னமும் ஓப்பன் ஆகலை, வீடியோவோட பிகினிங்லேயே நான் சொல்லிடுறேன். அப்போ இதை நம்ம எதுக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னா 2023 ஆல் இண்டியா கோட்டாக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதனுடைய கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணி அதை ஒரு சாம்பிளாக இப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் என்னென்ன தகவல்களெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே எஸ்ஏபி வியூஸ் சேனலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, ஒன் ஸ்டெப் அஹெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா தகவல்களையும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுக்குறோம். ஸோ இந்த தகவல்களெல்லாம் அட் த டைம் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முடிச்சுட்டு இதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 2023 எப்படி இருந்துச்சு அதனுடைய கன்ஃபர்மேஷன் பேஜையும் எடுத்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடணும். அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏபிவிஸ் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக அதை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் how to register for ஆல் இண்டியா கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல் டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க. இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம கேட்டகரிக்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய அமௌண்ட்டு, ஓகேங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டு அதை கொடுத்துட்டு அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர், நம்மளுக்கான யூசர் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற தகவல்களெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் நீங்கள் எப்படி நீட் அப்ளிகேஷனை போட்டுட்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அந்த பேஜ் தான் இது. இது 2023 நம்ம ஒரு கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷனை போட்டுட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி ரோல் நம்பர் இருக்கும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லா தகவல்களும் உங்களுக்கு எம்சிசியில் இருந்து அவங்க ரிசீவ் பண்ணிடுவாங்க. அதனால் நீட் ரோல் நம்பர் இருக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. கேண்டிடேட் நேம் இருக்கும், மதர்ஸ் நேம் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ரிலீஜியன் இருக்கும், இஸ் எலிஜிபிள் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, அதாவது எஸ் ஆர் நோ, இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த தகவல்களெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே இப்போ நம்ம இதெல்லாம் தான் ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். நீட் ரோல் நம்பர், கேண்டிடேட் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ரிலிஜியன், அடுத்தது எலிஜிபிள் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா, நீட் அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேமு, ஜெண்டர், நேஷனாலிட்டி, கேட்டகரி, வேறு ஏதாவது ரிமார்க் இருக்குதா அப்படிங்கிறதையும். அடுத்தது ரேங்க் டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கோர் கார்டில் நீட் யூஜி 2024 ஜூன் 14 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரிசல்ட் வந்த உடனே அந்த ஸ்கோர் கார்டில் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் இருக்கும், அது போடணும். அப்போ சப்கேட்டகரின்றது நீங்கள் ஓபிசியா, ஓபிசி என்சிஎலா, ஓபிசியில் இடபிள்யூஎஸில் வரீங்களா, இல்லை வேறு ஏதாவது கேட்டகரியில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத போடணும். பர்சன் வித் டிசபிலிட்டி, எஸ் ஆர் நோ, அதை கொடுக்கணும். டூ யூ வாண்ட் டு அப்ளைடு ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ், ஏஎஃப்எம்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ், இல்லைன்னா நோ. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் உங்களுடைய 12th டீட்டெயில் எல்லாம் கேட்டிருக்காங்க. பாசிங் இயர், எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, இப்போ கரண்ட் 2024 ஆர் ரிப்பீட்டராக இருந்ததுன்னா நீங்கள் எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை மென்ஷன் பண்ணணும். கிளாஸ் 12th பாசிங் ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட்டில் படித்தீங்க, தமிழ்நாடா, ஆந்திராவா, கர்நாடகாவா, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்களோ அது.
ஸ்கூல் எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்குது, +2னுடைய ரோல் நம்பர், ஸ்கூலினுடைய பின்கோடு, ஃபிசிக்ஸ் பாஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் பாஸ்டு, கெமிஸ்ட்ரி பாஸ்டு, பயாலஜி பாஸ்டு, அதனுடைய மார்க் எவ்வளவு, மார்க் அப்டைன்ட் எவ்வளவு, மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, அந்த 3 சப்ஜெக்ட்லேயும் மேக்ஸிமம் மார்க்கு 300, நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளவு, ஓகேங்களா. அப்புறம் இந்த 3க்கான பர்சன்டேஜ் எவ்வளவு, ஓகேங்களா. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜினுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு. இப்போது அடுத்த விஷயம் என்ன, அப்ளைடு ஃபார் ஆல் இண்டியா கோட்டா 15%, அதுபோக எய்ம்ஸு, ஜிப்மரு, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி எதுக்கெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் வந்துட்டு ஜிப்மருக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா. அடுத்தது கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், உங்களுடைய லொக்காலிட்டி, உங்களுடைய வீட்டு விலாசம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நீட் அப்ளிகேஷன்லேயும் இருக்கும். அடுத்தது லொக்காலிட்டி என்ன, கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்டு, பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர், ஆல்டர்னேட் இமெயில் ஐடி. அப்போ இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம இதெல்லாம் ஃபில்லப் பண்ணணும் போல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முன்கூட்டியே தயாராகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் பர்மனண்ட் அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸில் ப்ரிமிசிஸ் நம்பர் அதே தான் மேலே இருக்கிறது அப்படியே இங்கே இருக்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. இப்போது இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் காஸ்ட்டு 500, அதுக்கப்புறம் 5000 ருபீஸ் செக்யூரிட்டி டெபாசிட்டு, டிரான்சாக்ஷன் டேட் என்ன, டிரான்சாக்ஷன் நம்பர் என்ன, ஓகேங்களா. அப்புறம் இந்த ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ண டேட்டு, டைம் இருக்குது, அதனுடைய ஐபி அட்ரஸ் இருக்குது, எந்த சிஸ்டத்துலேருந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த தகவல் இருக்கும். செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்னுடைய டிக்ளரேஷன், கேண்டிடேட்னுடைய ப்ரொஃபைல், அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன் இதை கொடுத்துட்டு கீழே வந்து மேலே சொன்ன எல்லா தகவல்களும் உண்மையானது, உண்மைக்கு புறம்பாக நான் எதுவும் சொல்லலை, இதில் ஏதாவது தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நானே முழு பொறுப்பாகிறேன் அப்படின்ற மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குது. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட். இதில் வந்து எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேரக்டர் இருக்குது, இதெல்லாமே 2023 உங்களுக்கு இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி தரவாக படிச்சுக்குங்க, உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐ நோ தட் டியூரிங் தி வெரிஃபிகேஷன், அதாவது நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணினது இது எல்லாமே வந்து உண்மையாக தான் இருக்குது, உண்மைக்கு புறம்பா இல்லை. அப்படி அதில் ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய அட்மிஷன் வந்து கேன்சல் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ நோ தட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் பை மீ இஸ் ஜென்யூன் அண்ட் ஆத்தென்டிக், அது வந்து உண்மையானது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் இதெல்லாம் வந்து டிக்ளரேஷனில் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டு த கேண்டிடேட் ப்ரொஃபைல்லையும் இருக்குது. ஐ டிக்ளேர் தட் ஐ வில் நாட் டிஸ்க்ளோஸ் ஆர் ஷேர் த பாஸ்வேர்டு வித் எனிபடி, என்னோடய பாஸ்வேர்டை வந்து நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டு நாட் ஷேர் யுவர் பாஸ்வேர்டு ஆர் ஓடிபி வித் எனி ஒன், பாஸ்வேர்டையும் ஓடிபியும் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஐ எம் அவேர் ஆஃப் த ஃபீ பாண்டு. இப்போது மெடிக்கல் காலேஜினுடைய ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன, காலேஜில் வந்து பாண்ட் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் நான் படித்து பார்த்துருக்குறேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் ரீடு த அண்டர்ஸ்டாண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, அதனோட ஸ்கீம் என்ன, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேருந்து நான் படித்து புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறதையும், அதே போல் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின், இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிற கேள்விகளும் அதுக்கான பதில்களையும் நான் படித்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கு மினிமம் 8 to 13 கேரக்டர்ஸ் செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு மஸ்ட் பி அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் இருக்கணும். அதே போல் பாஸ்வேர்டு மஸ்ட் பி அட்லீஸ்ட் 1 லோயர் கேஸ் ஆல்ஃபாபெட் இருக்கணும். அப்புறம் பாஸ்வேர்டு மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 நியூமரிக் வேல்யூ. அப்புறம் பாஸ்வேர்டினுடைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணும்போது 2023 கொடுத்த இன்ஃபர்மேஷன் டு த கேண்டிடேட். இதுவே 2024 இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது.
நம்ம வந்து ஒரு டெமோக்காக இதை நம்ம காமிச்சிருக்கிறோம். அதே போல் சேஞ்ச் பாஸ்வேர்டு உங்களுக்கு விருப்பப்பட்டது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்தது அப்படின்னா, ஒருவேளை மறந்துட்டீங்க, பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னாலும் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டை நீங்கள் வந்து திரும்பவும் எடுத்துக்கலாம். ரீசெட் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். அடுத்தது ரீசெட் பாஸ்வேர்டு யூஸிங் ஏ வெரிஃபிகேஷன் கோட், அது வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு மெயிலுக்கும் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீசெட் பாஸ்வேர்டு கூட செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரீசெட் பாஸ்வேர்டு யூஸிங் ரீசெட் லிங்க் வயா இமெயில். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல் இண்டியா கோட்டாக்கு ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவோட பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம SAP Views யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு அதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ.